உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் யாராச்சும் வாங்கினவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நல்ல ரெஸ்பான்ஸ் ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை ஸ்னாப்டிராகன் அப்படிங்கிற ஒரு சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கினா கண்டிப்பா ஆட் ஆன்ஸ் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணும். சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்கோட ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சஸா இருக்கட்டும், கேலக்ஸி பட்ஸா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்பைன்லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைலோட பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா லான்ச் டே அன்னைக்கு உங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சு? அன்னைக்கு டேட்ல எப்படிலாம் எல்லாம் வந்தாங்க? 12 o'clock வைக்க வேண்டியது 7 o'clock வந்து அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா வந்திருப்பாங்க இல்லைங்களா? 24 Ultra நாங்க ப்ரீ புக்கிங் அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ இது வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இதை பற்றி ஈகராக இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன நியூவாக கொண்டு வரப்போறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாடல்ஸில் கேமரா ஓரியன்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப்பில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை சாம்சங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் நியூவாக கொண்டு வர போகிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது கஸ்டமர் சைடில் நிறைய ஈகராக வெயிட் பண்ணாங்க. ஸோ அதனுடைய ஈகர்னஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ புக்கிங்கே ஓவர் 3 daysல 25 lakhs ப்ரீ புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி 24 CS கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போனவங்க யாராச்சும் பர்டிகுலர் ஃபீட்பேக் ஏதாச்சும் தனியாக கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் யாராச்சும் வாங்கினவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? முன்னாடி நம்மளுக்கு ரெகுலர் பேஸ் கஸ்டமர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கேலக்ஸி யூசர்ஸ் தான் அதிகமாக அப்டேட் பண்ணுற ரீசன் வந்து அதிகம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேலக்ஸி எஸ் சீரிஸ் யூசர்ஸ் இதில் ஃபீல் பண்ணது. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான ஒரு ஃபீல் இருக்கு. ரெண்டாவது இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் மூலம் அப்டேட் பண்ணது லைவ் டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபாரின் ரிலேட்டட் கால்ஸ் பேசினவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டா லைவ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது ரொம்பவுமே பெட்டரான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் இது வந்து பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு. ஸோ இன்னொரு தேர்ட் பார்ட்டி பர்சன் இல்லாமல் அவங்களே டைரக்டா அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட பேசணும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது லைவ் ஃபீட்பேக். ஏஐ தவிர மற்ற ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி ஃபீச்சர்னு சொல்லுவோம். ஸோ எஸ்ஏஎஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரிலேட்டடாக இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டிக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் பீப்புள்ஸ், ஸோ நார்மல் ஒரு யூடியூப் பிளாகர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ஏதாவது நோட்ஸ் ரைட் பண்ணுறதோ, ஸோ அந்த நோட்ஸ் ஒரு டெம்ப்ளேட் ஏதாவது கிரியேட் பண்ணுறதோ, ஸோ யாருக்காவது ஷேர் பண்ணுறது அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக அவங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கை ஒரு கன்வெர்ட் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் மல்டி டாஸ்கிங் ஒர்க்கர்ஸ், ஸோ மல்டிபிள் ஆப்ஸ் அண்ட் கேமர்ஸ், ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ப்ராசஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிப்செட்ஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் அண்ட் ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேலக்ஸி S24 Ultra வந்து பார்த்தீங்கன்னா So 12GB RAM with 256GB storage on that. 12GB RAM with 512GB storage on that. Top variant 12GB RAM 1TB variant on that. So 12GB 256GB நம்ம 1,30,000 launch பண்ணிருக்கோம். 512GB variant 1,40,000 launch பண்ணிருக்கோம். And 1TB variant 1,60,000 launch பண்ணிருக்கோம். So இதுல இருந்து நம்ம இப்போ ப்ரீ புக் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா இன்கேஸ் கஸ்டமர் 250GB புக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு 512GB variant டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே கொடுத்துருக்கோம் அந்த ப்ரீ புக் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் ஆஃபர்ஸ் ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸாக அவங்களோட ஓல்ட் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்கிரேட் போனஸ் வேல்யூ அப் டு 12,000 வரைக்கும் சாம்சங் வந்து பே பண்ணுறோம். ஸோ டோட்டலாக மொபைல் அப்கிரேட் வேல்யூ ஒரு 10,000, அவங்க ஓல்டு ஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு அடிஷனலி ஒரு 12K, 22,000 பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் இஎம்ஐ பெனிஃபிட்ஸ் இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களால HDFC கிரெடிட் கார்டு போடுறோம் அப்படின்னா 9 months வரைக்கும் நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கீமாக கொடுத்துருக்கோம். இந்த 9 months வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பண்ணி கொடுத்துருக்கோம். S22 Ultra வந்துச்சு, அப்புறம் 23, அப்புறம் இப்போ 24. ஸோ மூணுக்குமே இந்த டிஃபரன்ஸ் நீங்கள் மேஜராக என்ன பண்ணீங்க பார்த்தீங்க? கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த லான்ச்சுக்கும் இந்த லான்ச்சுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க? எஸ்ஏஎஸ் வந்து S22 Ultra நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூம் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னாப்டிராகன் அப்படிங்கிற ஒரு சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த மாடல் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 சீரிஸ் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி S22 Ultra கொடுத்தோம். ஸோ அதோட இன்க்ரீஸ்டு சேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 23 Ultraலே கிடைச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 ப்ராசஸர் கொடுத்தாங்க வித் இண்டஸ்ட்ரியில டாப் கேமரா 200 மெகா பிக்சல் ரீச் பண்ணும்போது S23 அல்ட்ரா. ஸோ அதுல இருந்து இன்னும் ஹையர் லெவல் கொண்டு வந்தது அந்த S24 அல்ட்ரா. இப்போ லேட்டஸ்டா வந்ததுல அதுல AI ஃபீச்சர்ஸும் சரிங்க, கேமரால ஜூம் டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் ஃபீச்சர். அதாவது லாங் ஷாட் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் நம்ம 5 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் பிரேக் இல்லாம ஜூம் ஷாட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி இப்போ 24 வந்து வருது. ஸோ அப்கமிங் மாடல்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ்ல தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால கஸ்டமர் சைட்ஸ் நல்லா ரீச் இருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற கஸ்டமர்ஸ் அவங்க ஒரே பண்ண வேண்டிய தேவையில்லைங்க. டேரக்டா சாம்சங்கோட கேப்லெஸ் பேக் பர்ச்சேஸ் பண்ணினா ஈவன் அவங்க கீழே போட்டு உடைச்சிருந்தாலும் ஏதாவது பிசிக்கலா இல்லாம லிக்விட் டேமேஜ் ஆயிருந்தாலும் அவங்களோட போனை சாம்சங்லேயே கொடுத்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம கிளைம் பண்ணிடுவோம். மொபைல் வாங்கினா கண்டிப்பா ஆட் ஆன்ஸ் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணும். சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்கோட ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேரபிள்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸா இருக்கட்டும், கேலக்ஸி பட்ஸா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்பைன்லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைலோட பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல்ல யூஸ் பண்ற கான்டென்ட்டை நீங்க உங்களோட வாட்சஸா இருக்கட்டும் இல்ல பட்ஸா இருக்கட்டும் அது மூலியமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஈவன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈஸிம் கனெக்டிவிட்டி வாட்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ சாம்சங்கோட மொபைல் நீங்க யூஸ் பண்ணி கேலக்ஸி யூஸரா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்மார்ட் வாட்சும் சாம்சங்கோட வாட்சா இருக்கு அப்படின்னா நீங்க கால்ஸ் கனெக்ட் பண்றது கூட நீங்க போனே இல்லாம வெளியில டிராவல் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இப்போ யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ வாட்சஸ் மூலியமாவோ இல்லை பட்ஸ் மூலியமாவோ நீங்க கால் அட்டன் பண்றதா இருக்கட்டும், மெசேஜ் ரிசீவ் பண்றதா இருக்கட்டும், ரிப்ளை பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் வாட்சஸ் பட்ஸ்ல கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாம எக்ஸ்க்ளூசிவா சாம்சங் இதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி மேட் கவர்ஸ் அண்ட் கிளாஸஸ் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி உங்களோட மொபைலை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டிசைனபிளா மாத்திக்கலாம். ஷோரூம்ல எத்தனை பேர் ப்ரீ ரிசர்வோ ப்ரீ புக்கிங்ல எத்தனை பேர் பண்ணிருக்காங்க இது வரைக்கும்? ப்ரீ ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ ரிசர்வ் ஆச்சுங்க. ஸோ அதை புக்கிங்கா ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 60 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ புக் பண்ணிருக்கோம். ஸோ அதுல இருந்து இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேல் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்பயுமே அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா மை மொபைல்ஸ்ங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா காந்திஜி ரோட், ஈரோடு பன்னீர்செல்வம் ஃபயர் ஸ்டேஷன்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா சிக்ஸ் ஷிஃப்ட் ஆஃப் நியர்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோர் இருக்கு. ஸோ இன்னும் அடிஷனல் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது சர்வீஸ் சென்டர் ஆட் ஆனா இருக்கு. ஸோ எந்த ஒரு மொபைலுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸும் சாம்சங் பொறுத்து மட்டும் இங்கேயே கொடுத்துருக்கோம். ஸோ கம்பைன்லேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அட்வான்டேஜும் எடுத்துக்கலாம், சர்வீஸ் அட்வான்டேஜும் இங்கே இருக்கு. ஆஃப்டர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏதாச்சும் உங்க சைடுல ஏதாவது சப்போர்ட் பண்ணுவீங்க? 7 years ஆஃப் OS அப்டேட் அண்ட் 7 years ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இங்க சாம்சங் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு ஸோ அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பண்றாங்க இல்ல ஏதோ சர்வீஸ்க்கு வராங்க அப்படின்னா த்ரூ கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் மூலியமாவே இங்கே நம்ம பண்ணி தரோம். ஸோ இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் பண்றோம் அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கே அவங்க 7 yearsக்கு பண்ணிக்கலாம். ஸோ அதர் தென் அவங்க வச்சிருக்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி டிவைசஸும் இங்கே அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸா இருக்கும், இந்த சர்வீஸ் சப்போர்ட்டா இருக்கும், எல்லாமே இங்கே கைட் பண்ணி தரோம். ஸோ இப்போ பழைய ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நான் புது ஃபோன் இப்போ S24 அல்ட்ரா எடுக்கும்போது நீங்க அதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணுவீங்க? மைக்ரேஷன் ப்ரொசீஜர் என்னென்ன ஃபாலோ பண்ணுவீங்க? நிறைய ட்ரபிள் ஃபேஸ் பண்றது அவங்களோட ஓல்டு ஃபோன்ல இருந்து நியூ ஃபோனுக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு சாம்சங் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சாம்சங் ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலமா அவங்களோட ஓல்டு ஃபோன் டேட்டாஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட்டா அப்பயே வந்து பாத்தீங்கன்னா நியூ ஃபோனுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஈவன் அக்கௌண்ட்ஸ் மூலம் பாஸ்வேர்ட்ஸ் இன்கேஸ் தெரியாது அப்படின்னா அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்போம். ஸோ அவங்க அது மூலியமா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நியூ ஃபோன்ல அவங்களோட யூசபிள் எக்ஸ்பீரியன்ஸை கண்டினியூ பண்ணுவோம். சாம்சங் S24 அல்ட்ரா வந்து நான் இந்த மாதிரி இப்போ லைக் சாம்சங் ஸ்மார்ட் கேஃபே எடுக்கிறப்போ மற்ற ஏதாவது ஷோரூம்ஸ்ல போயிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்றப்போ எனக்கு என்ன மேஜர் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும்? எனக்கு சாம்சங்ல எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல நீங்க ஒரு சாம்சங் ப்ராடக்ட் பை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்கோட ஆல் மாடல்ஸ் இதுக்கு உண்டான நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல் ஆஃப் டச் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கேஜெட்ஸ் நீங்க டிரைவ் பண்றீங்களோ அதோட கனெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க டைரக்டா நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதர் அவுட்லெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு மாடல் மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை நீங்க டைரக்ட் ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அது இல்லாம சாம்சங் இதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல 15,000 அபவ் பர்ச்சேஸ் பண்ணுறது ஸோ ஸ்மார்ட் கிளப் பெனிஃபிட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க 15,000 ரூபாய்க்கு மேல நீங்க எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க சாம்சங்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ சாம்சங் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஸ்கீம் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ 1 பாயிண்டோட வேல்யூ 1 ரூபி. ஸோ அதுல 1000 rupees உங்களுக்கு வேணா வருது அப்படின்னா நீங்க 1000 rupees வவுச்சர் உங்களுக்கு
ஸோ அந்த வவுச்சரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அடிஷனல் ஆக்சசரிஸ் மொபைல் நீங்க எதுக்கு வேணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவா யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் நீங்க அதர் ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வரீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம், ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்மார்ட் கிளப் ப்ரோக்ராம், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோருக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்கனைசேஷன்ல நீங்கள் கார்பரேட் எம்ப்ளாயா இருக்கீங்க, உங்கள்கிட்ட கார்பரேட் மெயில் ஐடி இருக்கு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் பேக், ஆக்சிடென்டல் டேமேஜ், லிக்விட் டேமேஜ் பேக்கோ இல்ல எக்ஸ்டெண்டட் வாரண்டி பேக்கோ உங்களோட மொபைலுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்கோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ண கிடைக்கும்.